ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். அது போக இந்த மாதம் உங்கள் ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கு எது பிளாக்கேஜாக இருக்குது அதையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கார்ட் ஷஃபில் பண்ணி எடுத்து உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன இந்த ஜூன் 2026க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன ஜூன் 2026க்கு. இந்த ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன ஜூன் 2026. உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்து குவீன் ஆஃப் கப்ஸ். ஃபஸ்ட்டு கார்டு இஸ் ஆல்வேஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த குவீன் ஆஃப் கப்ஸை பார்த்து எது தெரியுது, என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், குவீன் ஆஃப் கப்ஸ் வந்து ஷீ ஆல்வேஸ் ப்ராக்டிசஸ் செல்ஃப் லவ். ஓகே, அந்த செல்ஃப் லவ்வை யாருக்காகவுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, குவீன் ஆஃப் கப்ஸோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யூனிக்காக அவங்களுக்குன்னு ஒரு கப்பு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கப் அது அல்டிமேட் ஒன் வந்து தான் நிறைவு செய்யணும்னே காத்திருப்பாங்க. காத்திருந்து அந்த அல்டிமேட் ஒன்னே வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ தெரியாது இல்லை, நம்ம வெயிட்டிங் எனர்ஜியே பிரபஞ்சத்திட்ட போட்டுட்டு இருந்தால் பிரபஞ்சம் ரிட்டர்னாக அதை தான் கொடுக்கும், ஆப்ஜெக்டாக சுச்சுவேஷன்ஸாக கொடுக்குங்கிறது தெரியாது அவங்க. ஆனால் என்ன சராசரி ஒரு ஹியூமனாக தானே பிறந்திருக்காங்க. அதான் வெயிட்டிங் எனர்ஜியை போட்டுட்ருப்பாங்க. வெயிட்டிங் எனர்ஜி போட்டு அந்த அல்டிமேட் ஒன் வரவே மாட்டாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப ஃபஸ்ட்ரேட் ஆகி டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தட். என்னோட மன நிம்மதி, என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தட். அப்போ தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன் இதெல்லாம் தேடி போகும்போது அங்கே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவங்களே அவங்க நேசிக்கிறதுக்கு, அவங்க எப்படி இருக்காங்களோ இருக்கிற இயல்போடு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. அப்போ தான் ஷீல் ஸ்டார்ட் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங். அதாவது செல்ஃப் லவ்வை பற்றின நாலேஜும் தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. டெய்லி பேசிஸில் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கப்பு நிறையிறத அவங்களே பார்க்குறாங்க. அப்புறம் கடைசியில் என்ன உணர்றாங்கன்னா, இந்த நிறைஞ்ச கப்பில் இருந்து தான் நம்ம சர்வ் பண்ண முடியும், நம்ம கப்பை நம்ம எம்டியாக வச்சுக்கிட்டே மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியாதுங்கிறதையும் உணர்றாங்க. ஸோ அந்த கப்பு நிறைய தான் அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டும் கிடைக்குது. ஸோ அப்போ வெளியேருந்து ஒருத்தன் நம்மளோட அல்டிமேட் ஒன்னாக இருந்தால் கூட அவன் வந்து நிறைவு செய்ய முடியாது, நம்ம கப்பை நம்ம தான் நிறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஓகே, திஸ் இஸ் த பிக்கஸ்ட் லைஃப் லெசன் யூ லேர்ன் இன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இதுதான் உங்களோட ட்வின் ஃப்ளேமோட ஃபர்ஸ்ட் மெசேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு. வா, அடுத்தது ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஓவர்வெல்மிங் ஹாப்பினஸ். அப்போது வெளியிருந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஹாப்பினஸ்ஸை, ஃபிசிக்கல் ட்வின், அதாவது உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற டிவைன் மாஸ்குலினோட ஃபிசிக்கல் ஃபார்ம், அவங்க கூட கொடுக்க முடியாத அந்த ஹாப்பினஸ்ஸை எது கொடுக்கும் அப்படின்னா, ஏன்னா இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் பிரபஞ்சத்திலேருந்து வருது. ஓகே, எது கொடுக்கும் அப்படின்னா உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள உங்களோட எனர்ஜி, ஓகேயா, உங்கள் டிவைன் மாஸ்குலினோட சேர்ந்து, ஓகே, டிவைன் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த கம்ப்ளீட் லவ், ஹாப்பினஸ் அதில் வாழ்கிறீங்கல்ல, அப்போ தான் அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகிறீங்க. நீங்கள் அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த டிவைன் டிலைட்ஃபுல்னஸில் தான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதுதான் செகண்ட் மெசேஜ். ஃபர்ஸ்ட் மெசேஜ், செகண்ட் மெசேஜ் எல்லாமே லவ்வை பற்றினது தான். ஸோ நீ எப்படி ஹாப்பியாக இருக்கலாம், நீ எப்படி பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கலாம், நீ எப்படி எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இருக்கலாங்கிறதா உங்கள் டிவைன் மாஸ்குலின் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே, அதான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த மெசேஜ் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னால் என்ன? உங்களுக்குன்னு எழுதப்பட்ட சோல் கான்ட்ராக்டு, உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்டது, நீங்கள் தேடுற அம்புட்டும் உங்களுக்கு தான் சொந்தம். அது உங்களை விட்டு எங்கேயும் போகாது, அப்படியே உங்களுக்காகவே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எப்போ உங்களை ரெடியாக வச்சுக்கிறீங்களோ, ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகுறீங்களோ, உங்களை நீங்கள் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்குன்னு ஆன விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறீங்களோ, அப்போ ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்டு. அந்த சோல் கான்ட்ராக்டில் நீங்கள் வாட் ஆல் யூ திங்க் யூ டிசர்வ் அதெல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும், உங்கள் லைஃப்பில் வந்து தங்கும். ஏன்னா உங்கள் பெஸ்ட் வெர்ஷன் ஆகிட்டீங்க, நீங்கள் உங்களோட டிவைன் அந்த ஃபார்ம்லேயே இருக்கிறீங்கல்ல. ஸோ அப்போ ஆறாவே மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ அடுத்தது 5 of Cups.
இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா, இந்த 5 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம கோச்சிங்கில் அந்த மெடிடேஷன் போகிறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நுழையிறோம். அவங்க சொல்லி கொடுத்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி ஹை வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டே இருப்போம். ஓகே, ஆனாலும் நம்ம ஹியூமனாக தானே பிறந்திருக்கோம். ஹியூமனாக தான் இப்போ எனக்கே 42 வயசு ஆகுதுன்னா, ஹியூமனாகவே தான் 42 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். அப்போது எனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒரு 36 வயசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 36 வயசு வரைக்கும் டீப் தின்மை டிஎன்ஏ இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் டீப்பாக இன்கிரைன் ஆக தான் இருக்குது. அப்போ இந்த 3D லைஃப்பும் நமக்கு என்னன்னு தெரியும். என்ன இருந்தாலும் இந்த 3D லைஃபோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வரத்தான் செய்யுது. அப்போ 2 ஆஃப் கப்ஸ் இங்கே இருந்தாலும் கீழே சிந்தி கிடக்கிற 3 ஆஃப் கப்ஸு அதையும் பார்த்துட்டு நம்ம சோகமாக இருக்க தான் செய்கிறோம், ஸ்டாக்னேஷனுக்கு போக தான் செய்கிறோம், அந்த ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட்ஸில் வளர தான் செய்கிறோம். அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கும் அங்கே லைஃப் லெசன்ஸ் நடக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றது, நீங்கள் டிட்டாச்மெண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதுவும் சொல்லி கொடுக்கப்படும், இதுவும் லைஃப் லெசன் ஆக்கப்படும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அடுத்த மெசேஜ் என்னென்னா 3 ஆஃப் வான்ஸ். 3 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்ன? 2 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது பாத் ஆஃப் சோசன். பாத் ஆஃப் சோசன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாத் ஆஃப் சோசன் அப்படின்னா எப்போ ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ண வேண்டிய வரும், எங்கே 2 சாய்ஸ் இருக்கோ அங்கே இது இல்லாது அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ தான் நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணும்போது அது பாத் ஆஃப் சோசன் ஆகுது. ஸோ அப்போ சோஷியலி கண்டிஷன்டு லைஃப்னு ஒன்று இருக்குது. ஓகேயா? அது போக எனக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு என்னோடய ட்ரீம் லைஃப்பை தான் வாழ பிடிச்சிருக்கு. ஸோ நான் ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த சோஷியல் கண்டிஷன் லைஃப் எல்லாம் வேணாம். அதான் வந்து பாத் ஆஃப் சோசன். ஸோ அப்போ பாத் ஆஃப் சோசன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 ஆஃப் வான்ஸ் அதை தான் செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ 3 ஆஃப் வான்ஸுங்கிறது என்ன? வான்ஸ் அப்படின்னாலே பேஷன், அதாவது ஃபயர் எலிமெண்ட். டேம் பண்ணால் பேஷன், டேம் பண்ணலன்னா ஈகோ. ஸோ அப்போது நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத்துக்கான ஸ்டெப் எடு அப்படிங்கிறதான் 3 ஆஃப் வான்ஸ். அந்த ஸ்டெப்பை எடுக்கிறதும் எப்படி எடுக்கணும்? இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமோன்னு நினச்சிக்கிட்டுலாம் எடுக்கக்கூடாது. அந்த நீ எந்த பாத்தை சூஸ் பண்ணியோ அந்த பாத்தில் பயணிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிற நாலேஜ் எல்லாம் வெல் வெர்ஸ்டாக தெரிஞ்சுக்கிட்டு, முன்னாடியே ஒரு கூகுள் ஆர்டிக்கிளில் படித்து வச்சுக்கிட்டோ இல்லை யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்தோ தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஆப்ட் ஸ்டெப் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஆப்ட் ஸ்டெப்பை எடுக்கணும். ஓகேயா? அதுதான் உங்களோட 3 ஆஃப் வான்ஸுக்கான மெசேஜ். அடுத்தது வந்து மூன் கார்டு. ஓகேயா? ஸோ மூன் கார்டில் எனக்கு என்ன தோணுது தெரியுது அப்படின்னு சொன்னால், மூணுக்கு வந்து வளர்ப்பிறையும் உண்டு, தேய்ப்பிறையும் உண்டு. இன்னொன்று மூன் வந்து நம்ம மைண்டோட சொல்லுவாங்க. ஏன்னா மூனோட எனர்ஜி எப்படி கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு இருக்கோ அது மாதிரி தான் நம்ம மைண்டோட எனர்ஜியும் கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு இருக்கும். மூன் எனர்ஜியை கேஷ் ஃப்ளோக்கும் சொல்லுவாங்க. இப்போ மூன் வந்து எப்படி அந்த தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் உருவாக்குதோ, 28 டேஸ் சைக்கிள் இருக்குது, 14 டேஸ் வளருது, 14 டேஸ் தேயுது, இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம கேஷ் ஃப்ளோவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் மூன். நம்ம வந்து மேலே ஸ்கையில் இருக்க மூனை பார்க்குறோம். இந்த ஸ்கையில் இருக்கிற மூனை நம்ம ஹார்ட்டில் வந்து குடியேற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? கண்ணை மூடி ஹார்ட்டுக்குள்ளே பார்த்தா நமக்கு எப்பயுமே நிலா பிரகாசமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டு தானே, நம்ம பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே இப்போ கொண்டு வந்துட்டோம் நிலாவை. அப்போது மேலே ஆகாயத்தில் நோ மூன் டேவாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஃபுல் மூன் டே தான். ஏன்னா உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே தான் பல்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கே, மூன் ஃபுல்லாக பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கே. ஓகேயா? ஸோ தட் இஸ் ஹவ் யோர் மைண்ட் செட் வில் பி, யோர் எனர்ஜி ஃப்ளோ வில் பி, யோர் கேஷ் ஃப்ளோ வில் பி. ஸோ அப்போ உங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, நீங்கள் எதை நம்புறீங்க. ஸோ இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது அதுதான் அங்கே கேள்வி. ஓகேயா? ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதுதான் மூன் கார்டு எனக்கு சொல்லுது. இந்த கார்டில், இந்த ரீடிங்கில், இந்த ட்வின் ஃப்ளேம் மெசேஜில் எனக்கு மூன் கார்டை பார்த்து இந்த டியூவாலிட்டி அது இதெல்லாம் தோணவே இல்லை. ஏன்னா டியூவாலிட்டிங்கிறது இப்போ வளர்ப்பிறை டியூவாலிட்டி, தேய்ப்பிறை, அதாவது வளர்ப்பிறைங்கிறது டியூவாலிட்டியோட ஒன் சைடு, தேய்ப்பிறைங்கிறது டியூவாலிட்டியோட இன்னொரு சைடு, ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேயா? ஆனால் நீங்கள் இப்போ எப்படி வச்சுருக்கீங்க, அப்போ ஃபுல் மூன் டேயும் வரும், நோ மூன் டேயும் வரும். ஆனால் நீங்கள் ஒன்னஸ்க்கு வந்துட்டீங்க, பாசிட்டிவாக இருக்கிறத மட்டுமே வச்சுருக்கீங்க.
அதனால தான் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே தூக்கி உங்கள் பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே தூக்கி ஃபுல் மூணாக பிரகாசமாக இருக்கிற மூணை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டீங்க பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே. அப்போ அங்கே நெகட்டிவிட்டியே இல்லை, ஒன்லி பாசிட்டிவிட்டி தானே. அப்போ அது நோ மூன் டேயா ஆகாயத்தில் இருந்தாலும் உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே அங்கே நிலா முழு வெளிச்சத்தில் இருக்கும், பௌர்ணமியாக தானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன்னஸ். உங்களை அறியாமையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறீங்க. வாழும்போது இதுதான் ஒன்னஸ்ன்னு தெரியாமையே ஒன்னஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ். அப்படி ஒன்னஸ்க்கு வந்துடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஓகேயா? இப்போது இப்படிப்பட்ட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு மெசேஜஸ்லாம் இவ்வளோ சொல்கிறாரு. அப்படி இருக்கிற லைஃப்பில் உங்கள் ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா? ஃபைவ் ஆஃப் கப்ஸ். இதுலேயும் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டு. ஃபைவ் ஆஃப் கப்ஸ் எதை குறிக்குது? ஃபைவ் ஆஃப் கப்ஸு இருக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணாமல் அதுக்கு கிராட்டிடியூடோடு இல்லாமல் இல்லாததை நினச்சே ப்ளேம் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த இல்லைங்கிற வேகாலத்திலே கோவத்திலே இருப்போம்ல, அந்த மாதிரி இருந்து நமக்குள்ளேயே நிறைய நெகட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டு பயங்கர அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த இல்லாத விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு நெகட்டிவ் ஜோன்லேயே நம்ம இருக்கிறோம்ல. அதுவும் ஈகோ கான்ஷியஸ்னஸ் தான். ஃபியராகவே இருந்தாலும் அது தட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் டைப் ஆஃப் சப்ரசிவ் ஈகோ. ஓகேயா? அந்த ஈகோலாம் விட்டு ஒழிச்சிட்டு பார்த்தா தான் இந்த டூ ஆஃப் கப்ஸ் தெரியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கார்டு. ஃபஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு. எதில்? பிளாக்கேஜில். ஸோ அப்போ நீங்கள் இன்னும் இன்னர் ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் கார்டு நைட் ஆஃப் வான்ஸ். நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிளாக்கேஜில் வருது. நைட் ஆஃப் வான்ஸுங்கிறது என்ன? ஒன் நைட் ஸ்டாண்டு. அப்போ நைட் ஆஃப் வான்ஸில் உங்களுக்கு எவ்வளோ பேஷன் இருந்தாலும் எவ்வளவு லவ் அன்பு குட்டி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருந்தாலும் லவ் இருந்தாலும் இந்த ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட், எனக்கு ஃபிசிக்கல் இன்டிமசி வேணுங்கிற தாகம், அந்த லஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசமே தெரியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது தெரியாமல் கண்டிஷ்னல் லவ்வே போய் உங்களோட ட்வின் ஃப்ளேமுக்கு கொடுத்து உங்கள் டிவைன் மாஸ்குலின் என்ன சொல்கிறாரு? ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வந்து இந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்தெல்லாம் முதல்ல வெளியே வா. அதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானே யூனியன் நடக்க மாட்டேங்குது. நீங்கள் அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு கற்றுக்கிட்டு டிட்டாச்மெண்ட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் யூனியன் அங்கே நடக்காது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வரணும், இன்னர் ஒர்க் பண்ணணும். இந்த லஸ்ட்டில் இருந்தெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அடுத்தது 10 ஆஃப் வான்ஸ். இந்த 10 ஆஃப் வான்ஸுங்கிறது என்னது? நீங்களே ஒரு சீசனில் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பர்சன் கூட இருந்திருக்கலாம், எக்ஸ் இருக்கலாம். அந்த எக்ஸு இல்லை வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதை நீங்கள் மறக்கணும். எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. அதுலேருந்து உங்களை டைவர்ட் பண்ணிக்கணும். எப்படி டைவர்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அதை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காகவே ஒர்க்லோடெல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டீங்க. நான் ஒர்க்குன்னு பிஸியாக இருந்துட்டேன், ஒர்க்கஹாலிக்காக இருந்துட்டேன்னா மற்ற விஷயங்களெல்லாம் சிந்திக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஓவர் பர்டன் பண்ணிக்கிட்டீங்க. அன்னைக்கு அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அன்னைக்கு உங்களுக்கு டைவர்ஷனை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அது ரொம்ப ஓவர் பர்டனாக இருக்குது. அதை கீழேயும் போட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பூரா உங்கள் டிவைன் மாஸ்குலின்ட்டு, அதாவது உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்டில் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டூல்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேயா?
இதை கீழே போடணுமா, கையிலேயே வச்சுக்கணுமா, இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன ப்ரொசீட் பண்ணணும், என்ன மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும்னு அவங்க கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் பிளாக்கேஜ். நீங்கள் இன்னும் இவ்வளோ வெயிட்டேஜை கையிலேயே வச்சிட்டு இருக்கிறது அது தப்புன்னு முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. அதுக்காக போய் உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்டை சாரி கேளுங்க, ஹோ பொண்ணு சொல்லுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்கி வாங்க ஈகோலேருந்து, அப்புறம் தான் அவரும் இறங்கி வருவார். அடுத்தது வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன? குழந்தை பிள்ளை மாதிரி ஃபேஸு, அப்பாலஜி. இப்போ தான் நான் சொன்னேன் அப்பாலஜி. ஸோ நீங்கள் இன்னும் அப்பாலஜி கேட்குறதுக்கு ரெடி ஆகலை அப்படிங்கும்போதே ஈகோ கான்ஷியஸ்னஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ இந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ் எல்லாம் ஒழிஞ்சு, ஓகேயா, இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க எதிர்த்தாப்படி ஏதோ ஒன்று உங்களை பற்றியே பேசுகிறாங்க, ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க, பயங்கரமாக உங்களுக்கு கோவம் வர்ற அளவுக்கு பேசுகிறாங்க. முந்தியா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே சிங்கம் பதுங்கிட்டு அப்படி உயர பாயிற மாதிரி பாஞ்சு அவங்கள கடிச்சு கொதறி, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், ஆச்சா உச்சான்னு கத்தி சண்டையை போட்டு ரூமுக்கு போய் பெட்டில் ஏறி உட்காந்து புதுன்னு அழுதுட்டு இருப்போம். ஓகேயா? இப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஈகோ செத்து போச்சு அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஈகோ டெத்து அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆமாம், இந்த பூமி இப்படி தான் இருக்கும், பூமியில் இருக்க மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, பூமி இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும், மக்கள் இப்படி தான் பேசுவாங்க. நமக்கு ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகிட்டோம். ஓகேயா? அதனால் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மெச்சூரிட்டி வந்துருச்சு, சோல் எவல்யூஷன் நடந்திருக்கு, நம்மெல்லாம் இவால்வ் ஆன சோல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சிந்திக்க தோணும். இன்னொன்று, உண்மையிலேயே நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு நாலேஜ் தான். ஓகேயா? நான் சொல்கிறதெல்லாம் நாலேஜ். உண்மையிலேயே நீங்கள் இவால்வ்டு சோல்ஸாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கத்துறதோ ட்ரிகர் பண்ணுறதோ எதுவுமே உங்களுக்கு மேட்டராக இருக்காது. நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணும் தெரியுமா? அவனோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறான், அவங்களோட ஆதங்கத்தையும் அவங்களோட ஆத்திரத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க, அதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவீங்க. ஓகேயா? இதெல்லாம் உண்மையான சோல் இவல்யூஷன் நடந்து நீங்கள் சோல்ஃபுல்லி இவால்வ்டு பர்சனாக இருக்கும்போது. ஆனால் நீங்கள் வந்து சோல்ஃபுல்லி இவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல கோச்சு, அந்த நாலேஜாக இருக்கும்போது, ஆமாம் பூமி இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும், அவங்கள இப்படி தான் கற்றுவாங்க, இதை நம்மளை கடந்து போக சொல்லியிருக்காங்க, இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கனான நமக்கும் நார்மல் 3D லைஃப் ஸ்டைல் பேட்டர்னில் வாழ்கிற அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கடந்து போக கற்றுக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகேயா? ஸோ இதுதான் ஈகோ டெத்தினுடைய ஆரம்பம். உண்மையிலேயே நம்ம கடந்து போய் பழகிட்டோம்னா அந்த சோல் இவல்யூஷன் கண்டிப்பாக பிளாசம் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூட தோணாது. ஓகேயா? உள்வாங்கவே மாட்டோம். கத்துறானா, ஆமாம் அவனோட ஆதங்கம், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான், அது அவனோட உரிமை, அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம், அப்படி கடந்து போயிடுவோம் உண்மையிலேயே சோல் இவால்வ் ஆயிடுச்சுன்னா. ஓகே, அதுதான் பேஜ் ஆஃப் கப்ஸ். அந்த ஈகோ டெத் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு செல்லுல இருந்தும் சாரி கேட்க முடியும். ஃபர்கிவ்னஸ் வேணுங்கிறதுக்காக சாரி கேட்க முடியும். இல்லைன்னா சாரி கேட்கணுமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அப்படி சாரி கேட்போம். ஓகேயா? பேஜ் ஆஃப் கப்ஸுங்கிறது சாரி கேட்குற பர்சன், உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டோங்கிறத ரியலைஸ் பண்ணி சாரி கேட்குற பர்சன். ஓகே, ஈகோ டெத் அப்போ நடந்திருக்கு. ஈகோ டெத்து நடக்கணும். அது நடக்காமல் நீங்கள் இன்னும் ஈகோலையே வச்சுக்கிட்டு சும்மா சாரி கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கான பிளாக்கேஜ். அதுக்கு தான் இவ்வளோ கதைன்னு சொன்னேன் நான். அடுத்தது வந்து 9 ஆஃப் கப்ஸ். இந்த 9 ஆஃப் கப்ஸில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அவன் என்ன செய்கிறான்னு. பின்னாடி 9 கப்பையும் அடுக்கி வச்சுருக்கா, கடற்கரையில் உட்காந்துட்ருக்கா. எதுக்கு உட்காந்துட்ருக்கா கடற்கரையில்? அப்போ நீங்களும் இந்த மாதிரி தான் இருக்கீங்க. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேயா? எனக்கு எப்படி வாழணும்னு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, யார் கூட வாழணும்னு தெரிஞ்சு போச்சு, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் அடுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட விஷுவலைசேஷன் பண்ணி 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 இப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் என் டிவைன் மேஸ்குலைன்ட்ட சரண்டர் பண்ணுறேன். சரண்டருங்கிறதுக்கு உண்மையான அர்த்தமே தெரியாமல் என்னமோ சரண்டருங்கிறத ஒரு வவுச்சர் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரியணும். உண்மையிலேயே சரண்டர் பண்ணோமா இல்லையான்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஓகேயா? ஸோ சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரண்டர் பண்ணால் எதுக்கு வெயிட் பண்ணணும்? அந்த கடற்கரையில் அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரண்டர் பண்ணது ஃபெய்த்தோட சரண்டர் பண்ணலை. சரண்டர் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு போகலை. அப்படி போனீங்க அப்படின்னா தான் உங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் மனசில் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆயிட்டேங்கிற டிக் மார்க் விழுந்தா தான் மனசாட்சிக்கும் அந்த டிக் மார்க் விழுகும். எப்போ மனசாட்சி நிறைவாகுதோ அப்போ மனசாட்சி ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்துடும். ஓகேயா? திஸ் இஸ் ஹவ் யுவர் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் கம்ஸ் இன்டு யுவர் லைஃப். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சரண்டர் பண்ணிட்டேன், நான் சரண்டர் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அவங்க வருவாங்கல்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் வெயிட்டிங் எனர்ஜி. நான் என் வேலையை தான் பார்க்குறேன், ஆனால் பேக் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அப்போ அந்த பேக்கை பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்கிறதே வெயிட்டிங் எனர்ஜி தானே. அவங்க வந்தால் டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடணும்ல. இந்த எதிர்பார்ப்பு, காத்திருக்கிறது, பேக் பண்ணிட்டு இது எல்லாமே வெயிட்டிங் எனர்ஜி. ஓகேயா? ஏதோ ஒரு கார் வருது, நான் சரண்டர் பண்ணியிருக்கேன்ல என் டிவைன் மாஸ்குலைன்ட்ட, கார் வருது இல்லை அப்படின்னு ஓடி போய் அந்த காரை பார்க்குறது. எட்டி வந்தால் வீட்டுக்கு தானே வருவாங்க, வரட்டும்னு விட்டுறது இல்லை. ஒருவேளை என்னோட டிவைன் மாஸ்குலைன் தான் ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்திருந்தாங்கன்னா வீடு தெரியாமல் தேடிட்டு இருந்தாங்கன்னா அதை தான் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு பண்ணு. இது எல்லாமே வெயிட்டிங் எனர்ஜிப்பா. அதைத்தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ இந்த வெயிட்டிங் எனர்ஜி வந்து இட்ஸ் அ பிளாக்கேஜ் ஃபார் ட்வின் ஃப்ளேம் யூனியன். அதைத்தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் சொல்கிறாங்க உங்களுக்கு. அடுத்த கார்டு வந்து சேரியட். சேரியட் பாருங்க, இதில் வந்து ஓடலை, நிற்கிது. சேரியட் எங்கேயாவது நிற்குமா? அப்போது நீங்களும் இப்படி தான் லைஃப்பில் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியல. நான் என்ன பண்ணுனாலும் இப்படி இல்லை, இன்னர் ஒர்க் பண்ணுன்னே சொல்கிறீங்க. அப்படின்னா நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எந்த இதுக்குமே என்னோட டிவைன் மாஸ்குலைனோட ஃபிசிக்கல் ஃபார்ம் என்னை தேடி வரமாட்டேங்குது அப்படின்னா அப்போ நான் உண்மையிலே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான் இருக்கேன். நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு விரக்தியாகி அங்கேயே ஸ்டக் ஆகி உட்காந்துருக்கீங்க பாருங்கள். நான் ஃபிசிக்கலில் என் ட்வின் ஃப்ளேமோட வாழணுங்கிறதுக்காக தானே இந்த ஜேர்னிக்குள்ளேயே வந்தேன். நீங்கள் எனர்ஜியோடையே வாழுன்னே சொல்கிறீங்கல்ல, அப்படின்னு அந்த ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட்டே இன்னும் உங்களுக்கு போகலை. நீங்கள் அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இப்படி இந்த ஸ்டக்கான சேரியட் மாதிரி தான் நின்றுக்கிட்டே இருப்பீங்க. மார்ச் ஃபார்வர்டே ஆக மாட்டீங்க. எப்போ ஆப்ட் இன்னர் ஒர்க்கை செய்கிறீங்களோ, ஏன்னா நாங்கள் இதெல்லாம் அனுபவித்து 5-6 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை கோச் பண்ணும்போது 5 நிமிஷத்தில் இது இப்படி தான்ப்பா நடக்கும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் உங்களுக்கு அதை கேட்குற பொறுமை இல்லை. அதை கேட்கணும்னு கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குது. ஓகே, அப்போ அந்த சேரியட் ஸ்டக் ஆகியே தானே நிற்கும். எப்படி மார்ச் ஃபார்வர்ட் ஆகும்? எப்போ இந்த ஜேர்னி இப்படி தான் போல் இருக்கு, அவங்க இதை கடந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறத கேட்போம், இல்லை உள்ளுக்குள்ளே இருக்க டிவைன் மாஸ்குலைன் சொல்லி கொடுக்குறதையாவது கேட்போன்னு அந்த கீழ்ப்படிதல் வருதோ, அந்த கீழ்ப்படிதல் வந்தால் மட்டும் பத்தாது, அவங்க சொல்கிற ஸ்டெப்பை இம்மீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுத்து அந்த ஸ்டெப்பை நடைமுறைப்படுத்துகிறோம் பாருங்க. அப்போ தான் ஜேர்னி மார்ச் ஃபார்வர்ட் ஆகும். அப்போ தான் நம்ம யூனியனை நோக்கி முன்னோக்கி நகருவோம். இல்லைன்னா இப்படியே தான் ஸ்டக்கான டேப் ரெக்கார்டர் மாதிரி ஸ்டக்கான சேரியட் மாதிரி நின்றுக்கிட்டே இருப்போம். ஓகே, இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ யூனியன் ஆகணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். உங்களோட பிளாக்கேஜ், அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் ஜூன் 2026க்கு. இனி நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.